ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்சேன் எம்ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். என்ன பாஸ் மொபைல் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஒருத்தரை நோட் பண்ணோம். இந்த மாதிரி டேயை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் டே என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்கிறத பார்க்கறதுக்கு பாடி கார்ட்ஸை வர வச்சுருப்பாங்களே. இதை தீயா நோட் பண்ணிவிட்டு லாரா கிட்ட தான், பார்த்தியா அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத நோட் பண்ணதுக்கே இத்தனை பர்சன்ஸை வச்சுருக்கான். நான் சொன்ன மாதிரி நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னு வையேன், 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகும், பிரிஞ்சிடுவாங்க. அப்புறம் உனக்கு இவனை பிடிச்சிருந்தா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் கொடுத்த மணிக்கு ஒர்க்கை பண்ணிட்டேன்ட்டு மூவ் ஆனாய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை சொல்கிறா. எப்படின்னு ஜங்குக் இப்போ கால் பேசினதுக்கு ஈவினிங் பிக் பண்ண வருவான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ டேக்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசு. உன்னோட ஹேண்ட்ஸ் டேயோட ஹேண்ட்ஸுக்குள்ளே ஹோல் ஆகிருக்கணும். ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படியே கலைஞ்சி விட்டு போகிற மாதிரி நீ அவன்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்தளவுக்கு பேச டே அலோவ் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெண்டாக பேசு, உன்னை என்ன கேர்ள் ஃப்ரெண்டாக பேச சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே அவளுக்கு மணியை கொடுத்துட்டு அங்கேருந்து போவா. இந்த மாதிரி போனான். இப்போ அப்படியே டேக்கு பக்கத்தில் இருக்க சேரில் தான் உட்காருது. அந்த மாதிரி உட்காந்தோம். டே அதை பெருசாக கண்டுக்கலைன்னா அது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிப்பாங்க. அங்கே நார்மல் பிளேஸ் எல்லாருமே இருக்கலாம். அதனால் டே அதை பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பண்ணோம். டேயை என்னடா பண்ணலான்னுங்கிற மாதிரி தான் லாரா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம தீயா சொன்ன மாதிரியே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம டே நடந்து போக சொல்லக்கூட ஹேண்ட்ஸை பேன் பேக்கெட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டே நடக்கிறாரு. இதுவும் நம்ம ஜங்குக்கோட ட்ரைனிங் தான். நம்ம ஜங்குக்கு டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணியிருப்பார். அவரோட ஹேண்ட்ஸை நார்மலாகவே இருக்காது. ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறது, இல்லாட்டி யாருக்கிட்டையாவது பேசுகிறது, யாருக்கிட்டையாவது கொஞ்சம் ப்ளே பண்ணி விளையாடுறது, இல்லை யாராவது டே கிட்ட பேசுறதுக்கு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி ப்ளே பண்ணுது டேயோட ஹேண்ட்ஸ். அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபேன் பாக்கெட்லேருந்து ஹேண்ட்ஸையே நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டிருப்பாரு. அதனால அப்போதுலேருந்து நம்ம டே இப்படி ஃபேன் பாக்கெட்டுக்குள்ளே தான் ஹேண்ட்ஸை விட்டு நடக்கிறாரு. அப்படி நடக்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு என்ன ஹேண்ட்ஸை இப்படி வச்சுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயே நோட் பண்ணிட்டு இருந்தா, கரெக்டாக நம்ம தியா சொன்ன மாதிரி ஜங்குக் கரெக்டாக காலேஜுக்கு வெளியே தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக் நிற்கிறத பார்த்துட்டு டே செம ஷாக் ஆகி அவங்க மொபைலை வர வாங்கி வச்சுருப்பார்ல, அவ்வளோ பேரோட மொபைலையும் டக்குன்னு பேக்லேருந்து எடுத்து அவ்வளோ பேரோட பாடி கார்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு, டாய் இங்கே நடந்தது எதையாவது அவங்ககிட்ட சொன்னீங்க கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரா. இப்படி மிரட்டுனா நம்ம டேய் அப்படியே நம்ம ஜங்குக் பேக்கப் பண்ண போய்டி, யாரா பேபி கொல்ல போகிற சொல்லி சேர்ந்து கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் எப்போ ஜங்குக்கு நீ இவ்வளோ கிட்ட வந்த, ஆமாம் நீ ஏன் இவ்வளோ வேகமாக நடக்கிற முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன பேபி எல்லாருமே ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன்னு கேட்பாங்க. நீ என்ன உன் ஹஸ்பண்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கேன், ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னு கேட்குறேன். பேபி இப்படி வாக் பண்ணுறதுல மட்டும் இல்லை, அப்படி ப்ளே பண்ணுறதுலேயும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பேன், வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. போடா டாட்டி பிடிச்ச ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக காரில் போய் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தேன். நம்ம ஜங்குக்கு தான் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, நான் மார்னிங்லேருந்தே கால் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ பேசுனதுக்கப்புறம் யாருமே ஏன்டா கால் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டால், டே சொல்லக்கூடாதுன்னு இருக்கார்ல, அதனால எங்களுக்கு அது கரெக்டாக கிடைக்கல, நாங்கள் டேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம், சிக்னல் கிடைக்கல, சைலண்டில் போட்டிருந்தோங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பார்த்துக்கிறேன் உங்களை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டே கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி டே கிட்ட வேண்டாம், ஜிமினாவை ஆல்ரெடி கூட்டிகிட்டு போகிறதுக்கு சுகா வந்திருப்பார். சுகாவும் நம்ம ஜிமினாவும் அப்படியே அங்கேருந்து போனோம். ஜங்கு கரெக்டாக டே பக்கத்தில் உட்காரவும், டேக்கெலாம் அப்படி ஒரு மாதிரி பயமாகுதுன்னு ஜிமினா வேறு இப்போ பக்கத்தில் இல்லையா. அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி பயத்துலேயே வந்தா, என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஒன்றும் இல்லை ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கை பார்த்த பயத்துலேயே அப்படியே கீழே குனிஞ்சபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். கார் டிரைவ் ஆன அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கை டே அப்படியே புஷ் பண்ணி தூக்கி அவரோட தைசில் உட்கார வைக்கிறாரு. என்ன காலேஜில் ரொம்ப ஓவராக பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏதோ கேர்ளுக்கு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணியாமே, ஹேண்ட் ஷேக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹிப்பை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஜங்குக்கு என்ன பண்ணுற, வலிக்குது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வலிக்குதா அப்போ உன் ஹஸ்பண்ட் சரியான பொசசிவ் மேனுங்கிறது தெரியும்ல,
தெரிஞ்சிருந்தும் ப்ளே பண்ணுவியா நீங்கிற மாரி இப்போ பயங்கரமாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி கிள்ளுறாரு. இந்த மாதிரி கிள்ளுறத பார்த்துட்டு ஜங்குக்கு உண்மையிலேயே எனக்கு வலிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத முதல்ல என்னை விடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணான். ஜங்குக்கோட மொபைல்லேருந்து ஒரு கால் வருது. இந்த காலை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட மொபைல் எடுக்காரா இந்த மாதிரி எடுத்தா அவரோட ஹேண்ட்ஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு மொபைலை வாங்குறாரு. பேட் பிஹேவியர். ஏன் மொபைலில் நீ டச் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன செய்வார்னா அந்த காலை அட்டன் பண்ணி லூசு பையில உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா நானும் என் ஹஸ்பண்டும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க சொல்ல இப்படி பிரேக் பண்ணுற மாதிரி கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ கடுப்பில் இப்படி கத்துறது யார்கிட்ட கத்துறாரு? ஆரம்கிட்ட கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறத பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னந்துட்டு இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக் ஆனால் ஜின்னுமே இந்த வேர்டு அவர் பேசுனது எல்லாமே ஜின்னுக்கு ஜேகோபுக்கு ஒயனுக்கெல்லாம் கேட்டிருக்கோம். ஸ்பீக்கர் கால் ஆன் பண்ணி தான் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுறதுக்கு அதாவது மாஃபியா ஒர்க்கை பேசுறதுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ தேர்ட் பர்சன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இப்படி பேசுவாரா? நம்ம ஜங்குக்கே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அது ஆரம்புங்கிறது நம்மகிட்ட ஜங்குக்கு நல்லா தெரியும்ல, அதனால அவர் சிரிச்சான். நம்ம ஆரம் தான் ஏன் டைமா ஜங்கு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறியா? நான் கெடுத்துட்டேனா? சாரிண்ணே. ஜங்குக்கு ஃப்ரீ ஆனானா மாஃபியா ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் ஒர்க் இருக்குன்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணுவாரா? இங்கே கட் பண்ணிவிட்டு ஆரம்புக்கு செம ஷையானா பாய்ஸஸ் எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சா டீக்கே அதுக்கு மேலே ஷையாகுது. இந்த மாதிரி ஷையாகி அப்படி ஜங்குக்கு நோட் பண்ணா என்ன அப்படியா பேபி ஹஸ்பண்ட் கூட அப்படி இப்படின்னு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசினட்டேயோட ஹெட் அப்படியே பிடிச்சி லிப் லாக் பண்ணுறாரு. ரொமான்ஸ் தானே பண்ணுறேன்னா அப்போ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம டேக்கே இப்படி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை விட ஆரம்பிக்கிட்டேயாடா இந்த மாதிரி சொன்னோனுங்கிற மாதிரி தான் அவருக்கு ஒரே ஷை ஆகுது. ஷைனஸ்லேயே நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடியே உட்காந்துருப்பாரு. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நம்ம நேராக ஹவுஸில் கொண்டு வந்து விட்டுறாரு. நீ இப்போவாவது நான் சொல்கிறத கரெக்டாக கேளு. ஹவுஸை விட்டு வெளியே வரக்கூடாது. சொல்கிறது புரியுதுல்ல? நான் நைட்டு வந்து உன்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக மார்க் மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்கு மார்க்கோட சேர்ந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம வந்து ஐயோ ஹயாங்கோட ஃபேஸில் நான் எப்படி மொழிப்பேன்னு தெரியலையே, இந்த மாதிரி அட்டையை பேசுவேன் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் நினச்சி ஓவராலாக பேசிட்டோம். அதுக்கு இந்த ஜங்குக்கு நம்ம லிப்பை இப்படி பிளட்டு வர அளவுக்கு கடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப்பை வேற ரப் பண்ணபடியே உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ மிம்மாமும் நம்ம என்றாம் மிம்மம் வந்து ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க போலுக்கு. நீ என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிம்மாமும் ஜங்குக்கு சொல்கிறத கூட கேட்காம நேராக வெளியே போகிறாரு. ஹவுஸை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனால் இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸில் நம்ம ஜங்குக்கு தான் அவ்வளோ வெறுமை வெயிட்டிங். மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ள என்ட்ராகி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம் நம்ம தான் ஜங்குக்கு நீ எப்போட்டுமே ஒரு டீல் பண்ணல, அந்த டீலில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து நியூவாக உன்ட்ட கன் கேட்குறாங்க. கன்னை நியூவாக நீ ரெடி பண்ணணுமா? யார்கிட்டையுமே இல்லாத ஒரு மாடல் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை நம்ம ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட தான் ஒரு கன் ஆல்ரெடி இருக்குது, யாருக்கிட்டையுமே இல்லாத மாதிரி ஒரு மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அந்த கன் வந்து நம்ம ஜங்குக்கோட ஃபேவரட் கன், ஜங்குக்காகவே ரெடி பண்ண கன், அதில் எவ்வளோ புல்லட்ஸ் வேணாலும் இருக்கும். இந்த மாதிரி அவருக்காக ரெடி பண்ண அந்த கன்னை வந்து ஜேக்கப் சொல்லவும் அதை மார்க் நோட் பண்ணிவிட்டு இல்லை அது பாஸோட ஃபேவரட் கன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மாற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தா நீ சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த கன்னையே மாடல் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டால் அது என்னது என்னோட இடம் அதர் பர்சன்ட்டுக்குலாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்போ நியூவாக இன்னொரு மாடல் ரெடி பண்ணணுமா? அவன் 2 டேஸ்க்குள்ளே அந்த கன் மாடல் வேணுங்கிறானே. பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ்க்கு ஒவ்வொரு ஒர்க்கு கொடுக்குறாரு. நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு ஹயாங்க நீங்கள் வந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ப்ளேஸ்க்கு சேஞ்ச் ஆகுது, சேஃப் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரக் எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நாம் சுகா கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தா இப்போ அப்படியே இப்போ ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு அந்த ஜாக்கு மிஸ் ஆகிட்டான், அவனை கில் பண்ணுற அளவுக்கு போயிட்டான், நான் அந்த பிளேஸில் டைகர் அட்டாக் பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டான். கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்க ஆரம்பிப்பான் ஹயாங்.
ஜாக் எங்கே இருக்கான்ங்கிறத முதல்ல சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிங்க. அவன் அதர் பர்சனோட ஹெல்ப்பெல்லாம் அவன் இருக்கிற பிளேஸ்லேருந்து வெளியே வரக்கூடாது. அவன் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருக்கான். என் மேலே இருக்கிற பயத்தில் போயிருக்கான். சேஃபாக போயிருக்கான். சேஃப் ஆகி திரும்பவும் என்னை ரிவெஞ்ச் எடுக்கன்ட்டு வெளியே வருவான். அதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன் தேவைப்படுவாங்க. ஒரு பர்சன்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்குள்ளே அந்த ஜாக்கை நம்ம கில் பண்ணுறோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம ஆரம்பிட்ட சொல்லி தப்பிச்சு போனவன் எங்கே இருக்கானுங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிங்க. அவனுக்கு அடிபட்டிருக்கு, டைகர் கடிச்சிருக்கான், ஏதாவது ஒரு பிளேஸில் ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தேன். ஆரமோட பாடி கார்ட்ஸு, பர்சனல் பாடி கார்டு இவங்க எல்லாருமே இந்த பிளேஸ் வந்து ஜாக்கை தேடி வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போனால் இப்போ ஜேக்கப் தான் இருக்கார். ஜேக்கப்பை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேக்கப்பை வந்து இந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் அவரோட பேபிஸ்லாம் நிறைய 3 பேபிஸ் வர டெத் ஆயிடுச்சுல, மீதி இருக்க பேபிஸ்லாம் சேஃபாக இருக்கா, அதுக்கான மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எல்லா பேபிஸுமே நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அந்த 3 பேபிஸ் டெத் ஆனதால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். நம்ம ஜேக்கப்பும் நம்ம ஜங்குக்குன்னா அந்த மாடலிங்கை வந்து செஞ்சிகிட்ருக்காங்க. அந்த கன் மாடலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேருமே மாற்றி மாற்றி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அதை ஒரு மாடலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அவர் தான் மிமாம் கூட சேர்ந்து மால்க்கு வந்துருக்காருல. இப்போ மாலில் நம்ம மிமாமும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதே பிளேஸில் லாரா நோட் பண்ணுறோம். இப்படி நோட் பண்ணால் செம்ம க்யூட்டாக வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லாரா கொஞ்சம் ஹாப்பியாகி நேராக வந்து டேயோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறான். இப்படி பிடிச்சா செம்ம ஷாக்கானா மிமாம் அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக்கானா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட லாராவை நோட் பண்ணேன். நீ ஷாப்பிங் வந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா இப்படி கேட்டேன். ஆமாம், இதான் என்னோட மாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மாமா வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். மிம்மம் அப்படியே லாராவை கீழே இருந்து மேலே வர நோட் பண்ணிவிட்டு நீ அவன் கூட படிக்கிற ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டால் ஆமாம் ஆண்டி, நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, நானும் டேயும் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 ரொம்ப க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி வர லைட்டாக ஹக் பண்ண பிடிப்பாளா. இந்த மாதிரி பிடிச்சா டேக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகி அந்த ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ண பார்த்தா கிட்ட இந்த மாதிரி அந்த கேர்ள் க்ளோஸாக இருக்க மூமெண்ட் நம்ம மிம்மாமுக்கு பிடிக்கல. மிம்மம் அப்படியே அந்த கேலை லாராவையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுற என் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக் மாதிரி பண்ணியிருக்கிறது பிரேக் பண்ணி விட்றா. ஏன்னா நம்ம கொஞ்சம் உங்களுக்குள்ளேயும் ஃபைட்டு வர வைக்கணும்ல, அதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி பண்ணால் இப்போ நம்ம தான் சரி நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சு நாங்கள் ஹவுஸுக்கு போகிறோம், வாமா போடலாம் அப்படிங்கிற மாதிரி மிம்மாவை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். மிம்மம் இப்படி லாராவை நோட் பண்ணிட்டு நீ வேணா இன்றைக்கி எங்கள் ஹவுஸுக்கு வரியா ஃபுட்டு சாப்பிட அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டான். ஓ கண்டிப்பாக வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா என்ன செய்வா, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நேராக மிம்மாம் அவங்கள ஹவுஸ்க்கு கூட்டு வர்றது. இந்த மாதிரி கூட்டுருந்தா கேட்டு பிடிக்கவே இல்லை. வந்து லாராவை பார்த்து முறைச்சபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்குத காரில் இருந்தபடியே அதாவது வந்து லாராவை முறைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம மிம்மாம் நோட் பண்ணுறாங்க. அவடா கிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறா. வந்து இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடியே நேராக லாராவை கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம லாராவுக்கு மில்க் ஷேக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவள் சாப்பிட்டுட்டு அப்படியே மாஃபியா ஃபேமிலி ஹவுஸை நோட் பண்ணுறா. பா லாரா, இது நீ பார்க்குறது ட்ரீம்லாம் கிடையாது, ரியல் மாஃபியா ஹவுஸ், மாஃபியா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹவுஸ். எவ்வளோ பிக்காக இருக்குது பாரு, எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பாரு, எவ்வளோ மீட்ஸ் இருக்காங்க பாரு. இந்த பிளேஸில் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அப்படி குயின் மாதிரி பார்த்துப்பாங்க. ஒர்க்கே பண்ணாண்டா பாரு எல்லா ஒர்க்கும் மேட்ச் தான் பண்ணுறாங்க. இந்த டியா இதுக்கு தான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணிகிட்ருக்காளா? அப்போ சரி, ஜங்குக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி லாரா இந்த மாதிரி திங்க் பண்ணுறான். இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம லாரா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டைம் ஆகிடுச்சு நான் அங்கேருந்து போகிறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு பாடி கார்டு வந்து லாராவை சேர்ப்பா அவளோட ஹவுஸ்க்கே கூப்பிட்டு போய் விட்றாங்க. அந்த மாதிரி விட்டான். அன்னைக்கு டே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கேர்ள் கூட வந்த அந்த மூமெண்ட் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் மூலிமா நம்ம ஜங்குக்கு போயிடுச்சு. ஒரு கேர்ளை ஹவுஸுக்கே கூப்பிட்டு வந்துருக்கான். அவன் கூட படிக்கிற ஒரு கேர்ள் நம்ம வந்து கால் பண்ணி பேசியிருப்பார்ல 20 பாடி கார்ட்ஸ் அதில் ஒரு மெம்பர் தான் அந்த கேர்ள் கூட படிக்கிற கேர்ள். இந்த மாதிரிலாம்
டேட்ட பேசுனாங்கங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி இன்றைக்கி அவங்கள ஹவுஸுக்கே கூட்டு வந்துருக்காங்கங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற கேட்டு அந்த கன் மாடலை ரெடி பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு காண்டாகுது. டே வந்து ஒரு கேலை ஹவுஸ்க்கு கூட்டு வந்துருக்காருல, கூட்டிகிட்டு வந்தது மிம்மம், ஆனால் டே கூட்டிகிட்டு வந்தது இந்த பாடி கார்டு சொல்லுவான். இந்த மாதிரி சொன்னால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 2 days ஃபாஸ்ட் ஆகுது. 2 daysமே லாரா வந்து எவ்வளவோ டே கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் டே ரொம்ப ஸ்ட்ராங் மேன் பொழுது அந்த அளவுக்கு யாரையுமே க்ளோஸ் ஆக விட மாட்டேங்கிறாரு. ஜங்குக்கு எந்த ரேஞ்சோ அதே மாரி தான் எல்லார்ட்டையுமே இருக்கிறாரு. யாருக்கிட்டேயுமே ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது கிடையாது. க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கில் நடந்துக்க மாட்டேங்கிறாரு ஜிமினாவை தாண்டி. இந்த மாதிரிட்டே எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறானுங்கிற மாரி காண்டிலேயே தியாக்கிட்ட கால் பண்ணி அவ்வளோத்தையுமே சொல்கிறா. நான் எவ்வளவோ அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், க்ளோஸாக போகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் முழுக்க முழுக்க இக்னோர் தான் பண்ணுறேன், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாரி பயங்கரமாக லாரா இப்படி திட்டிக்கிட்டே இருந்தேன். சரி, அதுக்கெலாம் செட் ஆக மாட்டான் நம்மளுக்கு. நீ பேசாட்டிக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து அவன் பிக் பண்ண வந்தாம்னா காலேஜுக்கு டேயை ஜங்குக்கு முன்னாடி டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடு சீக்ஸில். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உனக்கும் டேக்குலேயும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயை ஜங்குக்கு பனிஷ் பண்ணி அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் உனக்கு கொடுத்த ஒர்க்கும் எண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நான் அந்த மாதிரி அந்த பர்சன் பண்ண சொல்ல பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து டேயை கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்தான். ஜங்குக்கு கடுப்பேற்றுற மாதிரி அந்த மாதிரி இந்த ஒர்க்கையும் பண்ணுறேங்கிற மாதிரி அவள் காலை கட் பண்ணுவான். எதுவுமே தெரியாமல் நம்மகிட்டே ரொம்ப நார்மலாக ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு காலேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே கட்டாகி இப்போ அப்படியும் நேராக ஹவுஸ்க்கு தான் நம்ம வீமின் 2 பேருமே காலேஜிலேருந்து வெளியே வராங்க. இந்த வெளியே வந்தால் நம்ம தியா சொன்ன மாதிரியே 2 days ஃபாஸ்ட்டாகி அந்த கன் மாடலாக ரெடி பண்ணி அதை நம்ம ஜேக்கப்கிட்ட கொடுத்துருப்பாரு. இந்த மாடல் தான் நியூ மாடலுங்கிற மாதிரி கொடுத்து அந்த பார்ட்னர்ஸ்கிட்ட காட்டிட்டு வர சொல்லியிருப்பாரு. இந்த கன் ஓகேவானுங்கிற மாதிரி கேட்டுட்டு வர சொல்லியிருப்பாரு. இந்த ஒர்க்கை நம்ம ஜேக்கப் பண்ண போனால் ஒரு கேர்ளை கூட்டிகிட்டு வந்தார்ல, அந்த காண்டிலேயே நம்ம ஜங்குக்கு நேராக இந்த பிளேஸ்க்கே வந்திருப்பாரு, காலேஜுக்கே வந்திருப்பாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு என்ன ஜங்குக்கோட கார் நிற்கிறது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, டே 2 days கழிச்சு உன் ஹஸ்பண்டு உன்னை தேடி காலேஜுக்கே வந்துட்டான் போலுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா? என்ன அவன் காலேஜுக்கு வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம செம்ம ஷாக்கானா அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு பேக் சைட்லேருந்து வர லாரா நம்ம ஜங்குக்கை பார்த்துருவா. ஆஹா, தியா சொன்ன மாதிரி ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கானே, அப்போ கண்டிப்பாக இப்போவே அதை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை கூப்பிடுற மாதிரி பேக் சைட்லேருந்து டேயாங் நீ ஒரு திங்ஸை மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாளா? இந்த மாதிரி கூப்பிட்டா என்னத்தை மறந்தேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினா இது தாண்டா நீ மறந்தேனுங்கிற மாதிரி வேணும்னே வந்து டேயை ஹக் பண்ணி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாளா? இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு வீமின் 2 பேருமே செம்ம ஷாக்கானா அந்த கேர்ளில் புஷ் பண்ணி தள்ளி அந்த கேர்ளோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப்பு நம்ம ஜங்கு கொட்டிடுவார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கீழே விழுந்த அந்த கேலை பனிஷ் பண்ணுற மாதிரி போகிற நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக நம்ம ஜங்குக்கை வந்து பிடிக்கிறாரு. அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து 100% தன்னோட கோவத்தை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மகிட்ட இந்த மாதிரி பிடிப்பார். இந்த மாதிரி பிடிச்சா என்னடா பண்ணிகிட்ருக்க முதல்ல விடு அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டே பார்த்து நம்ம ஜங்குக்கு திட்டுனா, ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் இது காலேஜ், அது ஒரு கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்க விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாம், அவள் ஒரு கேர்ள், அவளை விட்டுறணும், ஆனால் ஒன்றை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கை பேக் சைடாக ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சபடி நேராக காருக்குள்ளே ஃபோர்ஸ் பெல்ட்டு கொண்டு வந்து தள்ளிட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, வேற ஒரு பாடி கார்டு வந்து உன்னை பிக் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாவுக்குலாம் செம்ம ஷாக்கு, செம்மையாக பயப்படுறாரு. ஏன்டி இந்த மாதிரி பண்ணனுங்கிற மாதிரி அந்த கேலை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தா இன்னொரு பாடி கார்டு வந்து நம்ம ஜிமினாவை பிக் பண்ணி ஹவுஸ் கூட்டு போவார். இந்த மாதிரி பிக் பண்ணி கூப்பிட்டு போனால் இப்போ நம்ம ஜிமினாட்டா நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி ரூம்லேயா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமில் தேடி பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வரல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. பயத்துலேயே நம்ம டேயை பற்றி திங்க் பண்ணிவிட்டு டேயோட மொபைலுக்கு கால் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம டே தான் காட்டுது. நேராக நம்ம ஜங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. நேராக அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே தரன்னு இழுத்து கொண்டு வந்து ஜங்குக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு
பாய்ஸஸ்க்கு ஒரு ரூம் உண்டு. அதில் நம்ம ஜங்குக்கோட ரூமில் கொண்டு வந்து டேயை பிடிச்சி தள்ளிட்டு அந்த ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுவார். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் நம்ம டே பயந்து போய் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், இது என்ன மாதிரி ப்ளேஸ், இது இது இதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன்னு ஹவுஸுக்கு தானே என்னை நீ கூட்டிகிட்டு போகணும், இது என்ன மாதிரி ப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலேயே நம்ம ஜங்குக்கை பார்த்து க்ரை பண்ணபடி கேட்டான். ஏண்டா நான் உங்ககிட்ட க்ளோஸாக வந்தா அதுக்கு டைம் கேட்பேன், ஆனால் அந்த கேர்ள் உங்ககிட்ட க்ளோஸாக வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோவத்தில் பேசிக்கிட்டு அவர் போடியில் போட்டிருந்த அந்த கோட்டை கலட்டிக்கில் போடுவார். அந்த மாதிரி போட்டால் பயந்து போய் ஜங்குக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணாத ஜங்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறத வேணா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னது, அவள் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினா, உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என் லைஃப்பில் உன்னை மூவ் ஆன் பண்ண போகிறேன், நீ ஏதாவது சொல்ல போறியா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட நெக் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி பிடிப்பாரா, கிரிப்பாக பிடிப்பாரா. அந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை மூவ் ஆன் பண்ணபடி வந்து நிற்கிற ஜங்குக்கு பற்றி இன்னும் பயந்து போய் ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி ரூமை விட்டு வெளியே போகிற டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பாக பிடிச்சி திரும்பவும் புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளுனா இப்போ வந்து நம்ம ஜங்குக்கோட கபோர்டுக்கிட்ட போய் நிற்கிறாரு. அதில் ஃபுல்லும் கபோர்டுனா மாஃபியா ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஃபுல்லாக கன்ஸ் தான் இருக்குது. அந்த கபோர்டுக்கிட்ட போய் அப்படியே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா நம்மகிட்ட அப்படியே எழுந்து நிற்கிறாரு. இங்கே பாரு ஜங்குக், நான் சொல்கிறத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்ல. ஒரு 2 செகண்ட் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் என்ன பேசுகிறேன்றது கேளேன். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, அங்கே நடந்தது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து அங்கே நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவார். இருந்தாலுமே நான் உன்கிட்ட வந்தால் நீ எனக்கு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க, உனக்கு கேர்ள்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிற காண்டிலேயே நம்ம ஜங்கு கம்பெனி அவரோட ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேக்கிட்ட வர மூமெண்ட்டை பார்த்து பயந்து போய், இல்லை ஜங்குக், நான் சொல்கிறத கேளு ஜங்குக், நீ தப்பாகவே இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படிலாம் இல்லை ஜங்குக், அப்படிலாம் என் ஹார்ட்டில் எந்த திங்கிங் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயத்திலே பேசிக்கிட்டு இருக்கவருக்கு ஜங்கு கரெக்டாக கிட்ட வந்து டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனை வருவார். அந்த மாதிரி கப்பனை வந்தால் நம்ம மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கி விழுற நம்ம ஜங்குக்கு அப்படியே கிரிப்பை பிடிச்சிட்டு டேங்கன்னு பாரு டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு இப்போ கலட்டி போட்டார்ல ஷார்ட்டு கோட் அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜொங்கு ஷார்ட்டை மட்டும் எடுத்து அப்படியே வேர் பண்ணபடி கோட்டை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சோஃபாவில் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு டேயோட ஃபேஸில் அப்படியே வாட்டர் தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளித்தா எப்போவுமே ஃபுல்லாக மயங்கிட்டா இருக்காரு. அந்த மயக்கம் தெளியவே இல்லை. இந்த மாதிரி மயக்கம் தெளியாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்னோடய சீக்ரெட் பிளேஸ்க்கு வாங்க, ஒரு சின்ன எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு சொன்ன அந்த டாக்டருமே கால் கட்டான அடுத்த செகண்டே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா நம்மகிட்ட இந்த மாதிரி மயங்கி விழுந்த மூமெண்ட்டை பார்த்து கோவத்தில் கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியாகி டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்போ மயங்கி விழுந்த, ஏன் என்னை பார்த்தா இப்படி நடந்துக்கிற நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், நான் உன்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக வரணும்னு நான் எவ்வளோக்குலாம் திங்க் பண்ணுறேன், நீ ஏன் என்னை பார்த்த இந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸே கப்பனபடி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டாக்டர் வந்த மூமெண்ட்டை மார்க் வந்து சொல்லவும் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேயை செக் பண்ண சொன்னால் வந்து பயத்துலேயும் ரொம்ப நர்வஸ்லேயும் தான் மயங்கியிருக்காரு. டிப்ரெஷன் ஆகிருக்காரு. என்னாச்சு, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணிங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லாமல் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. மற்றபடி ஒன்றும் இல்லை, பயங்கரமாக டிப்ரெஷனாக இருக்கார். எழுந்தோடனே இந்த மெடிசன் மட்டும் கொடுங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுக்கட்டும், நார்மல் மயக்கம் தான், ஸ்லீப் தான் பண்ணிகிட்ருப்பாரு, மயக்கம் தானாக தெளிஞ்சால் எழுந்துப்பார், நான் அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விட்றேன்னுங்கிற மாதிரி இன்ஜெக்ஷனை மட்டும் நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் போட்டு விட்டோம். அங்கேருந்து டாக்டர் போகிறாரு. இந்த மெடிசனை மட்டும் கொடுத்துருங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனோம். நம்ம மார்க் தான், என்னாச்சு பாஸ்,
டே பாஸ் இதுக்காக எங்கே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கேட்டான். அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் நம்ம டேட்ட நடந்திருப்பாள அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, முதல்ல அந்த கேர்ளை தூக்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். மார்க் கரெக்டாக லாரா எங்கே இருக்கானுங்கிற மாதிரி லாராவை தூக்கிட்டு வர போயிருப்பாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு வர போனால் இப்போ நம்ம டே பக்கத்தில் உட்காந்துட்டு சாரி, ஐ ஆம் ரியலி சாரி, டென்ஷன் ஆகாத, டிப்ரெஷன் ஆகிட்டியா, ரொம்ப பயந்துட்டியா, மாமா ஆல்ரெடி சொன்னாங்க உன்கிட்ட கோவமாக நடந்துக்க கூடாதுன்ட்டு, இருந்தாலும் இன்னொரு பர்சன்ட்கிட்ட அப்படின்னு இருக்கிறத பார்க்க சொல்ல அவ்வளோதான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காண்டில் திட்டிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடியே அப்படியே நம்ம ஜங்குக்கு அவரோட ஃபீட்டை நோட் பண்ணால் அவரோட ஃபீட்டில் நம்ம கோபுரா தான் கீழே இருந்து மேலே அவரை சுற்றி ஜங்குக்கோட தைஸில் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி கோபுரா வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கோபுரா டே இந்த பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுது. ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் என்ன உன்னோட மாம் ஹவுஸை விட்டுட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்திருக்காங்களேன்னு டவுட்லேயே பார்க்குறியா கோபுரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜொங்கு பக்கத்தில் இருந்த கோபுரா அப்படியே நேராக டேயோட டொமாக்ஸ்லேயே உட்காந்துருக்கு. டேயோட டொமாக்ஸில் ஸ்னேக்லாம் ஸ்லீப் பண்ணும்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி சர்க்கிள் சேஃபில் சுருண்டு டேயோட டொமாக்ஸில் இந்த கோபுரா இருக்குது. இந்த மாதிரி டேயோட டொமாக்ஸில் கோபுரா இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓஹோ ஓ மாம் கூட இருக்கிறியா, எனக்கும் அதான் வேணும், டே எப்போ ஐயா ஓப்பன் பண்ணுவான்னு தெரில, கோபுரா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ மாமா பத்திரமா பார்த்துக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி டேயை பத்திரமா பார்த்துக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராக்கிட்ட ஒர்க்கை கொடுத்துட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். அந்த அம்மா கோபுரா என்ன பண்ணுவாங்க டேயோட ஃபேஸை பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு டேயோட டொமாக்ஸ்லேயே ஸ்லீப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேட்லாம் டொமாக்ஸில் ஸ்லீப் பண்ணல, அதே மாதிரி நம்ம ஸ்னேக்கு அந்த டேயோட டொமாக்ஸில் ஸ்லீப் பண்ணுது. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போது நம்ம ஜொங்குக்கு தான் அந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருந்து ஜேகப் கொண்டு போன மாடல் ஓகேன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கால் பண்ணி சொல்கிறத ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதேமாரி நிறைய ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக மார்க் லாராவை புஷ் பண்ணி ஜொங்குக்கோட ஃபீட்டுக்கிட்ட தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா நம்ம ஜொங்கு காண்டாகி அந்த கேலை பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸ்லாப் மேலே ஸ்லாப் பண்ணுறாரு. ஸ்லாப் பண்ணிவிட்டு அந்த கேலோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி மேலே மேலே தூக்குறாரு. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி என் பேபியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி கோமா மிரட்டினா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தியா தான் என்னை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னா, தியா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை அவள் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இப்படிலாம் நீ பண்ணு, அதுவும் ஜங்குக்கு வர சொல்ல இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தியா போட்டு கொடுத்த பிளானையே லாரா மாற்றி சொல்லுவா. எல்லாத்துக்கும் காரணம் தியா தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ணா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு டே மேலெலாம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதான். லாலா மேலே இருக்க கோவத்தை விட்டுட்டு தியா மேலே நம்ம ஜொங்கு காண்டாகிறாரு. ஒன்றால் தாண்டி இன்றைக்கி என் பேபிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நானே என் பேபிக்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டல, ஃபோர்ஸ் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல, உன்னை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, அந்த டியா எங்கே இருக்கான்ங்கிறத முதல்ல கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாராவை நோட் பண்ணிவிட்டு நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தது தியாக்கிட்ட நீ சொல்லவே கூடாது, அவள் இனி உனக்கு எப்போவது கால் பண்ணால் உடனே நீ எனக்கு கால் பண்ணி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி லாராவை அப்படியே அந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து வெளியே அனுப்புனா லாரா தியாவோட சரியான வெளியாக இருப்பா. அவளுக்கு வெளியே நின்று வில்லத்தனமாக சிரிக்கிறான். நான் கூட தான் லவ் பண்ணி அவன் கூட செட்டில் ஆகணும்னு நினச்சேன் ஜங்குக், எப்போ உன்னோட மேன்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்தேனோ அங்கே இருக்கிற பர்சன்ஸ் டேக்கி கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட் அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தியா டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு வரணும்னு நினச்சா நான் தியாவையே மூவ் ஆன் பண்ணிவிட்டு டே இருக்கிற பிளேஸ்க்கு நான் வருவேன். ஆன்சலையே நீ டியாவை மொத்தமாக அழிச்சிருவேன். நான் ரொம்ப குட் கேர்ள் மாதிரி இன்னசென்ட் கேர்ள் மாதிரி உன் பிளேஸ்க்குள்ள உன் கூடையே என்ட்ராகுவேன். என்ட்ராகி தியா என்ன திங்க் பண்ணாலும் அதே மாதிரி உன்கிட்ட இருந்துட்டே பிரிச்சுட்டு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணுவேன்.
அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம டேயா ஜங்குக்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி தியா இதில் ஒரு ப்ராப்ளமாக இருப்பானுங்கிற மாதிரி தியாவை ஜங்குக்கிட்ட இப்படி வர கோட்டு விட்டுட்டு அவள் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து தியாவை ஜங்குக் பார்த்துப்பான். இனி நம்ம ஜங்குக்கோட ஹவுஸுக்குள்ள எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி அங்கேருந்து போவா. ஜங்குக்கோட ஹவுஸ்குள்ளே போனால் தானே ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகலாம், டேயை மூவ் ஆன் பண்ணலாம். அந்த மாதிரி லாரா திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போனோம். இப்போ நம்ம டே டாம்டி ஐஸ் எல்லாம் ரப் பண்ணபடி ஐஸ் ரப் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கோப்ரா அப்படி எழுந்து டேயோட ஃபேஸை நோட் பண்ணுமா. ஏன்னா மாம் எழுந்துக்கிட்டாங்களா, அதனால இவங்க அப்படி நோட் பண்ணோம். நம்ம டே ஐஸ் ரப் பண்ணபடி ஜங்குக்கு நான் வேணும்னே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்லேயே அந்த பயத்துலேயே அந்த வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணால் கோபுரா இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ கோபுரா அப்படிங்கிற மாதிரி கத்துனபடி டொமாக்ஸில் இருக்க கோபுராவை தூக்கி வீசிடுவார். இந்த மாதிரி வீசினேன். கோபுரா தான் பாவம், என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபுரா பாவமாக நம்ம டேயை பார்க்குமா இந்த மாதிரி பார்த்தோம். டேயை சுற்றி 10 ஸ்னேக்ஸு அதுவும் ஃபுல் அண்ட் ஜங்குக்கோட ஸ்னேக்ஸு 10 ஸ்னேக்ஸ் இப்படி பெட்டை சுற்றி உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே கத்திடுவார்.